Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ஒரு most requested வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து healthy snacks ideas சொல்லுங்க அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு வந்து ரொம்ப சத்தான ரொம்ப டேஸ்டான granola ரெசிபி எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த granola வந்து ஓட்ஸ், நட்ஸ் இன்னும் நிறைய சத்தான விஷயங்கள் சேர்த்து ஈஸியா வீட்லயே நம்ம பண்ணிரலாம். ரொம்ப கிறிஸ்பியா, கிரன்ச்சியா, டேஸ்டா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து பால் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், இல்லை வெறும் கிரனோலாவை நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நாள் பூரா நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுட்ருக்கோம். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, குழந்தைங்கள நேரமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இந்த கிரனோலாவை நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கிரனோலாவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வர பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரனோலா செய்யறதுக்கு நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாம். இதை வந்து சாப்பிங் போர்டு கத்தி வச்சு நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் கட்டரில் போட்டு சாப் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இந்த சாப்பரில் 1/2 கப்பு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 கப்பு பாதாம், 1/3 கப்பு வால்நட், அதாவது 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வால்நட் ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 கப்பு பிஸ்தா. இது 4ஐயும் ஆட் பண்ணி நல்லா சாப் பண்ணிக்கணும். இது கூட நீங்கள் வேர்க்கடலை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுறாதீங்க. மிக்சியில் போட்டால் சீக்கிரமாக ரொம்ப பவுடர் மாதிரி ஆயிரும், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். ஸோ சாப்பர் இல்லைன்னா கத்தியில் சாப் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிரனோலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இந்த கிரனோலா ஃபுல்லாக நம்ம குக் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மரச்செக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 கப்பு ரோல்டு ஓட்ஸ், அதாவது ஹோல் ஓட்ஸுன்னு நம்மளுக்கு கிடைக்கும், அந்த ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இன்ஸ்டன்ட் ஓட்ஸு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. 3 கப்பு ஹோல் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸில் வந்து ஃபைபரும் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து 1 கப்பு அவல் ஆட் பண்ணுறேன். அவல்லையும் இரும்பு சத்து நிறையா இருக்குது, நம்மளுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சிவப்பு அவல் கிடச்சா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை அவல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் இருக்கிற நட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கருகுன டேஸ்ட் மாதிரி வந்துடும். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு ட்ரை மெலன் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மெலன் சீட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, தர்பூசணி விதை, மஸ்க் மெலன், அப்புறமா வெள்ளரிக்காய் விதைகளை எல்லாம் வந்து காய வச்சு நம்மளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் விற்பாங்க. அது வந்து நம்ம வாங்கிக்கலாம். 1/2 கப்பு மெலன் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மெலன் சீட்ஸில் வந்து புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் இ, ஃபைபர் இது எல்லாமே இருக்குது. கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு டேஸ்ட்டுக்காக. இது கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து லோ ஃப்ளேமில் ஒரு 15-20 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக ஆகும். ஸோ இது அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நம்ம பாகு சேர்க்க போகிறோம். அதை வந்து நம்ம இது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது சைடில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பர்னரில் பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பனை வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்து நார்மல் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கரையறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொதிக்க வைங்க. நான் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இல்லை, அதனால் நான் வந்து டைரெக்டாக கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நுர பொங்கி வர்ற அளவுக்கு இது கொதிக்கணும். ஸோ இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த கிரனோலாவும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு அதுக்கப்புறமா மெலன் சீட்ஸ் எல்லாம் பொரியற சவுண்டு நம்மளுக்கு கேட்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர், அதாவது பட்டை பொடி வந்து ஆட் பண்ணணும். நம்ம நார்மலாக பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணால் இந்த மாதிரி பவுடர் ஆயிரும். வறுக்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, டேரெக்டாக நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். அந்த பொடி வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சினமன் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப்பு உலர்ந்த திராட்சை ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணுறேன். டார்க் சாக்லேட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் எடுத்திருக்கிறது வந்து 55% டார்க் சாக்லேட்டு அமுல் பிராண்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதை விட அதிக பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி 80% டார்க் சாக்லேட்டில் கிடச்சதுன்னா அது இன்னுமே நல்லது. அந்த மாதிரி சாக்லேட் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் சாக்லேட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் சாக்லேட் உருகி எல்லா இடத்துலையும் கோட் ஆகும். இப்போ எல்லா இடத்துலையும் கோட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். இது வந்து 2 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் பக்காவாக ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதால பாருங்கள், சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு ஆயிருக்கும். இது எதுவுமே கெட்டே போகாது. நம்ம 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் போடக்கூடிய நட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க. அது ஆல்ரெடி பழசாக இருக்கிற நட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பாயில்டு டேஸ்ட் வந்துடும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஆட் பண்ணுங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கிளாஸ் ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பசங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஆசையாக சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு கிரனோலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம டக்குன்னு ஒரு கப்பில் போட்டு கொடுக்கலாம். இதை விட ஒரு சத்தான ஸ்நாக்ஸு இருக்கவே முடியாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அடம் பிடிச்சாங்க அப்படின்னா இதுலேயே பால் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பனானாலாம் கட் பண்ணி போட்டு கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். இல்லை பால் ஊற்றி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டும் சாப்பிடலாம். இல்லை வெறுமனே அப்படியே மிக்சர் மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.